வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாவேக ஆட்சிக்கு வந்ததான் கோடு. ஏகப்பட்ட வினோதங்கள், ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ், ஏகப்பட்ட அத்துமீறல்கள், அராஜகங்கள் அடுக்கிட்டே போகலாம். மாநகராட்சிக்கு போய் ஆய்வு நடத்துறது. ஆய்வு அப்படின்னா கலெக்டர் மற்றபடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரமுகர்கள் தான் அதிகாரம் உண்டு. மாவட்ட செயலாளர், வட்ட ஒன்றிய செயலாளர் போனால் ஏற்றுக்குவாங்களா? அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் அத்துமீறலான செயல்பாடுகள். ஆமாம், நாங்கள் தாவேக்கா இனிமேல் எங்கள் கையில் தான் ஆட்சி இருக்குது. ஏன்னா வாடகாமி, நோயாளியை காமி, சமையலறையை காமி, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது கேட்கலாம். யார் கேட்க வேண்டுமோ அவர்கள் கேட்க வேண்டும். மாவட்ட செயலாளரும் வட்ட ஒன்றிய செயலாளரும் மற்றபடி இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளரும் கேட்க முடியாது. அரசியல் கட்சி சேர்ந்தவர்களுக்கு அரசு அலுவலகங்களில் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு உரிமை உண்டு. எம்எல்ஏ, எம்பி. அது மாதிரியும் சில விஷயங்கள் தாவேக்கா செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகமாக செய்தது அரசியல் கட்சியினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் தான். அது இன்னைக்கு தமிழக அளவுக்கு காரி துப்பக்கூடிய அளவுக்கு சென்றிருக்குது. அதில் கொஞ்சம் உயர்வாக மதிக்கக்கூடிய விஷயமா பார்க்கக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவில். ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இந்த 3-4 வருஷமாகவே ரொம்ப அதிகம். குறிப்பிட்ட ஒரு தரிசனமாக ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க. மற்றபடி தனித்தனி ஆளுக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அத்துமீறல்கள், அடாவடித்தனங்கள். திமுக ஆட்சியில் கூட அது மாதிரி இருந்தது. அதை ஒரு வகையிலே சேகர் பாபு கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆட்சி போச்சு. இந்த 20 நாளாக தாவேக ஆட்சி வந்ததுனால மீண்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தாவேகா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு செக்கப்பாக போனார். அது உண்மையிலேயே வாழ்த்துக்குரிய விஷயமா இருக்குது. 2 நாளைக்கு முன்னால் கருப்பு பேண்ட்டு, மற்றபடி எந்த ஒரு யூனிஃபார்மும் தெரியாமல் முகத்தில் மாஸ்கை போட்டுட்டு பின்னால் ஒரு 2-3 போலீஸஸ். ஏன்னா அவர் அமைச்சர் இல்லையா, அவருக்கு உண்டான பாதுகாப்புகள் மஃப்டியில் அவரும் யாருன்றே தெரியாத அளவுக்கு. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் திமுக சேகர் பாபு எல்லாத்துக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் தெரியும். தாமு அன்பரசன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவேக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஓட்டு போட்டு அந்த மக்களுக்கே தெரியாது. அது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு தாவேக்காவில் பலவிதமான ஒரு சூழல்கள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. சில ஏரியாக்களில் அந்த மக்களே கேட்குறாங்க, ஆமாம் நம்ம ஏரியா எம்எல்ஏ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எம்எல்ஏ பார்த்து நீ ஓட்டு போட்டியா? இல்லைப்பா, விசில்னு சொன்னாங்க, விஜய்னு சொன்னாங்க, ஓட்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு. சரி, விசில்னு சொன்னாங்க, விஜய்னு சொன்னாங்க, அது சம்பந்தமாக இந்த ஏரியாவை எம்எல்ஏவுக்கு விசில் சின்னத்தில் யார் நிற்பது? பேர் எழுதி போஸ்டர் ஒட்டியிருந்தாங்கப்பா, அந்த ஆள் முகத்தை கூட பார்க்கல. சரி, அவர் வந்தார், அவர் வரவும் கிடையாது, விஜய் வரவும் கிடையாது. அப்புறம் எப்படி ஓட்டு போட்டார்? விஜய்க்காக ஓட்டு போட்ட, விசில் சின்னத்துக்காக ஓட்டு போட்ட. இந்த மாதிரி ஏகப்பட்டது. அந்த அடிப்படையில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த அர்ச்சகர் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டார். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில்ஸ் அதில் ஏகப்பட்ட ஊழல், லஞ்சங்கள் பயங்கரமாக விளையாண்டிட்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸு. அதை எவ்வாறு களைவது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, மஃப்டி வேஷத்தில், மாறு வேஷத்தில் போவார். மஃப்டியில் நார்மலாக போகிறாரு. பார்க்காத முகம் தானே. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுங்கிறதாவது நிறைய பேருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர் முகம் எங்கே தெரிய போகுது? டக்குன்னு அப்படியே ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி சாதாரணமாக போய் 2 பேர் அமுச்சு விட்டு இந்த மாதிரி உள்ள தரிசனத்துக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஆளுக்கு 1000 ரூபான்னு சொல்லிவிட்டு 4000 ரூபா ஒரு அர்ச்சகர் கேட்டிருக்காரு. அதையும் கொடுத்தாச்சு. அதுக்கு தகுந்த வீடியோ, ஃபோட்டோ, சோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவரை இன்னைக்கு கையும் களவுமாக பிடித்திருக்கிறார் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ்.
அதாவது வந்து கோவில்களில் ஆய்வு. அம்மா உணவகத்தில் ஆய்வு முடிச்சாச்சு, மாநகராட்சி அலுவலகங்கள் ஆய்வு முடிச்சாச்சு, மற்றபடி வந்து அரசு ஆஸ்பத்திரியில் ஆய்வுலாம் முடிச்சாச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கோவில்களில் ஆய்வுங்கிற கான்செப்ட் அர்ச்சகர் ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ்டே 4000 ரூபா லஞ்சம் கேட்டிருக்காரு. உள்ள நுழையணுமா 4000 ரூபா கொடு. அவர் அமைச்சருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, ஆடி போயிட்டார். இன்னைக்கு அவரை வந்து பணி செய்ய தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு சஸ்பென்ஸோ டிஸ்மிஸோ இல்லை. டிஸ்மிஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி ஆட்களில். அதே மாதிரி பணம் பெற்றுக் கொடுத்த சங்கர் நாகராஜ் அந்த சஸ்பென்ஸ் பண்ணியாச்சு. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கருப்புசாமி தோப்பு அப்படிங்கிறவரை, 2 பேர்த்த டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இது வந்து பல கோவில்களில் தொடர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். பழனி, மற்றபடி அடுக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கோவில்களில் இன்னைக்கும் வந்து விஐபி தரிசனம், மற்றபடி வந்து சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற பேரில், மற்றபடி என்னென்னமோ சொல்கிறாங்க. பணத்தை வந்து எப்படியாவது அடிச்சிடணுங்க. அர்ச்சகர், பூசாரி, மற்ற சோன்ஸு இருக்கக்கூடிய அங்கே ஒரு கோவில் அலுவலகர் எல்லாமே பங்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டையடியான விஷயம். தாவேகா அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இதன் மூலமாக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் செக் பண்ணால் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அது சம்பந்தப்பட்ட உணவுத்துறை அமைச்சர், மற்றபடி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அங்கங்கே செக்கப் பண்ணுங்க. செக்கப் பண்ணி ஏன்னா நீங்களே, ஏன்னா அவர் யார், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுக திமுகவை பார்த்த முகமாக இருக்கும். தாவேகாவை பொறுத்தவரை பார்க்காத முகம். பார்க்காம ஓட்டு போட்டாச்சு. விஜய் ஒரு ஆளை தவிர யாருமே தெரியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பாட்டு உள்ள நுழைஞ்சு செக்கப் பண்ணி வச்சு ஏகப்பட்ட கருப்பு ஆடுகள் சிக்கும், ஏகப்பட்ட பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். மக்களுக்கு நல்லதாக நடக்கும். அதன் அடிப்படையில் வந்து இப்போ தீர்ப்பு கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார், அவர் என்ன பண்ணுறாரு, மின்சாரத்துறை அமைச்சர், முருகன் கோயில் நுழையும் போது அது குறிப்பிட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து நடை திறந்திருக்காது. இவர் வேண்டுமென்றே வரக்கூடிய சமயத்தில் 7:50 8ஓட முடியணும், 7:50க்கு உள்ளே நுழைந்து விட்டாருங்கிற கான்செப்ட். வரக்கூடிய சமயத்தில் 8ங்கிறப்ப உள்ளே அடைக்க முடியாத ஒரு சூழல். அப்போ வந்து வெளிப்பக்கமாக வரக்கூடிய சமயத்தில் 8க்கு மேலே வந்துட்டார். அது எப்படி அவர் நீங்கள் அலோட் பண்ணீங்க? அதுக்கு தகுந்த மாதிரில உள்ளே அலோட் பண்ணியிருக்கணும். 7:50க்கு ஏன் உள்ளே நுழைய விட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு கோர்ட்டில் கேஸ் போய் அப்புறம் சிறப்பு தரிசன முறையை எதிர்த்து வழக்குங்கிற மாதிரி பலவிதமான விஷயம் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அமைச்சர் இவங்க நீதிபதியே சொல்லிட்டாங்க, போகிறது போகிறீங்க, கொஞ்சம் முன்கூட்டி போய்க்கிடுங்க. எம்எல்ஏ ஆகட்டும் அமைச்சராகட்டும் யாருமே வந்து கடவுளை வந்து காக்க வைக்காதீங்க, கடவுளை காத்திருக்க வைக்க வேண்டாம், கடவுளும் காக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டையடியான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது வந்து நல்ல விஷயம்தான். சிறப்பு தரிசனம் மற்ற ஒரு கோவில்கள்லையோ மற்ற மத வழிபாட்டு தலங்கள்லையோ இந்த மாதிரி கிடையாது. இந்து மத வழிபாட்டு தலங்களில் தான் வந்து சிறப்பு தரிசன பூஜை. கேட்டால் வந்து அங்கே வக்கீல் சொல்கிறார், கூட்டத்தை குறைப்பதற்காக இந்த விஷயம் சார். எப்பெல்லாம் ஒரு சமாளிப்பிகேஷன் போடுறாங்க பாருங்க வக்கீல்கள். எதுக்கு சார் சிறப்பு தரிசனங்கிற கான்செப்ட் போடுறீங்க அப்படின்னா நீதிபதி கேட்குறாங்க. அது ஆளுங்கட்சி வக்கீல் சொல்கிறார், கூட்டத்தை கட் பண்ணுறதுக்காக, கூட்டத்தை சென்சார் பண்ணுறதுக்காக. தெய்வத்துக்கெல்லாம் வந்து எல்லாரும் முன்னால் ஒரே சமமாக, மற்றபடி இதில் கூட்டம் வேறு கூட்டம் இல்லாதவர் வேறு, இதில் பாகுபாடே கிடையாது. அதனால் வந்து சிறப்பு தரிசனம் இந்த கட்டணங்கிறத ரத்து செஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கும். மற்றபடி வந்து இப்படிப்பட்ட கோவில்களில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீண்டும் மீண்டும் எங்கெங்கு திருப்பரங்குன்றம் கூட போங்க, மற்ற எங்கெங்கு இந்த மாதிரிலாம் வந்து லஞ்சம், அப்புறம் முறையற்ற முறையில் நடையை சாத்துவது, அப்புறம் அங்கே உள்ளே போனால் பூஜைக்கென்று ஒரு அமௌண்ட்டு, இதெல்லாம் கட் பண்ணக்கூடிய அளவு செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். திமுகவிலிருந்து சேகர் பாபு எவ்வாறெல்லாம் போற்றப்பட்டாரோ அதே போல் இங்கே தாவேகாவில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் போற்றப்படுவார் என்பது உண்மையிலே வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.